Taste the Daily. சென்னை கொடுங்கையூரில் வெளியே வாங்கும் போதைப் பொருட்களில் தரமாக இல்லாததால் வீட்டையே ஆய்வகமாக மாற்றி மெத்தப்பட்டமேன் என்னும் போதைப் பொருட்களை தயாரித்த கல்லூரி மாணவர்கள் 7 பேர் சிக்கினர். நான் முதல்வன், திறன் மேம்பாட்டு பயிற்சி என படம் காட்டும் திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் புழக்கம் அதிகரித்திருப்பதால் மாணவர்கள் தவறான பாதையில் செல்வதாக மக்கள் வேதனை. சென்னை கொடுங்கையூரில் 100 போதை மாத்திரைகள் மற்றும் 250 கிராம் கஞ்சா வைத்திருந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை தியான நிலைக்கு சென்றதால் போதைப் புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் வீட்டில் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் தயாரித்த கல்லூரி மாணவர்கள் உட்பட 7 பேர் கைது என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் மையமாக மட்டுமின்றி உற்பத்தியும் செய்யும் அளவிற்கு போதைப் பொருள் கலாச்சாரத்தை வளர்த்துவிட்டுள்ள ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். போதைப் பொருள் புழக்கம் கட்டுக்குள் இருப்பதாக நினைக்கும் மாய உலகத்தில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் வெளிவர வேண்டும். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஸ்டாலினின் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சென்னையில் நடைபெற்ற தென் மாநில டிஜிபிக்கள் மாநாட்டில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்த தவறிய ஸ்டாலின், தமிழகத்திற்குள் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவும் கர்நாடகாவில் இருந்து குட்காவும் கடத்தப்படுவதை தடுக்க வலியுறுத்துவதை விடுத்து டிஜிபிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி விளம்பரம் தேடிக்கொண்ட அவமானம். சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 14 கிலோ கஞ்சா சிக்கியது. சென்னையில் கடந்த சில தினங்களில் மட்டும் அரும்பாக்கம், யாசர்பாடி, அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் 25 கிராம் மெத்தப்பட்டமைன் சிக்கியதுடன் ஆப்பிரிக்க நபர் உட்பட 7 பேர் சிக்கினர். சென்னையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ மெத்தப்பட்டமைன் சிக்கியது. தலைநகரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க முடியாமல் திணறி வரும் காவல்துறை. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தொடர்ந்து போதை ஊசி, போதை மாத்திரைகளை பயன்படுத்தி வந்த இளைஞர் உயிரிழப்பு. தமிழக இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தொடர்ந்து உயிரிழக்கும் நிலையில் கஞ்சா, குட்கா, மெத்தப்பட்டமைன், கொக்கைன் கடத்தலை தடுக்காமல் கோமாவில் ஸ்டாலின் அரசு. சென்னை கொடுங்கையூரில் ஒரே நாளில் கல்லூரி மாணவர்கள் உட்பட 13 பேர் போதைப் பொருள் கடத்தலில் சிக்கிய அவலம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இந்திய போதைப் பொருள் தலைநகரமாக சென்னை மாறிவிட்டதாக பெற்றோர் வேதனை. காஞ்சிபுரத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 3 இளைஞர்கள் கூட்டாக சேர்ந்து நர்சிங் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் பால் விநியோகம் நடக்கிறதோ இல்லையோ பாலியல் தொல்லை குறித்த செய்தி வெளிவருவதாக பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரியில் +2 மாணவியை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு. விளம்பர பிரியர் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் அவலம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் ஆசை வார்த்தை கூறி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கொத்தனார் போக்சோவில் சிக்கினார். கொத்தனார் மூலம் பெற்ற குழந்தையை கொலை செய்ய முயன்ற தாயும் சிக்கினார். ராமநாதபுரம் அருகே வெள்ளத்தில் மூழ்கி 4500 ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதம். அதிமுக அரசு செயல்படுத்திய குடிமராமத்து பணிகளை செய்யாமல் கோட்டை விட்ட ஸ்டாலின், இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. வட்டாரங்களில் பாதிக்கப்பட்ட அத்தனை பகுதியும் பார்வையிட்டு இந்த விவசாயிகளுக்கு தேவையான உடனடி இழப்பீடு தொகையை பெற்றுத்தர கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக இந்த தண்ணீர் வடியாமல் உள்ளது. மேலும் இன்னும் பருவமழையே ஆரம்பிக்கலை. இனிமே தான் பருவமழையே பெய்ய போகுது. இந்த பருவமழை பெய்தால் இன்னும் மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கருக்கு மேல் பாதிப்பை ஏற்படுத்தும். சென்னை மணலி நீர்பிடிப்பு பகுதியில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட குடிமராமத்து பணிகளை ஸ்டாலின் அரசு முடக்கியதால் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். நீர்நிலைகளுக்கு செல்லும் பாதைகளில் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீரில் மிதக்கும் விவசாய நிலங்களால் கண்ணீரில் மிதக்கும் விவசாயிகள். நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே தண்ணீர் இன்றி சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் கவலை. ஆய்மூர் ஊராட்சியில் உள்ள 2ஆம் எண் இறைவை பாசனம் செயல்படுத்தப்படாததால் கலங்கி நிற்கும் விவசாயிகள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம்.
500 ஏக்கர் நிலம் காயுதே. வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீர். வகுப்பறைக்கு செல்ல முடியாமல் ஆசிரியர்கள் மாணவர்கள் தவிப்பு. சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியில் சாக்கடையுடன் கலந்த மழைநீர் கடைகளுக்குள் புகுந்ததால் வியாபாரிகள் அவதி. போதிய மழைநீர் வடிகால் வசதிகள் இல்லாததால் கடைகளுக்குள் மழைநீர் புகுந்த அவலம். மாமன்னர் மருதுபாண்டியர்கள் 223வது நினைவு தினத்தில் அவர் தம் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஜம்பு தீவு பிரகடனத்தை அறிவித்தவர்கள் மருது சகோதரர்கள் என பெருமிதம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கான ஓபி சீட்டு வழங்காததால் நோயாளிகள் அவதி. ஓபி சீட்டு பிரிவில் பணியாளர் இல்லாதது பற்றி கேள்வி எழுப்பியவர்களை தூய்மை பணியாளர் மிரட்டும் காட்சிகளால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு வீட்டு வரி, சொத்து வரி என வரிகளை உயர்த்தி கூடுதலாக 1000 ரூபாயை மக்களிடம் இருந்து சுரண்டுகிறது. கரூர் மாவட்டம் தோகைமலையில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். சட்டமன்ற தேர்தலில் நான் சொன்னதை போல அண்ணனா ஸ்டாலினா என்கிற போது மக்கள் அண்ணனுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். ஆக அந்த நம்பிக்கை உங்கள் மனதிலே வருகின்ற போது இந்த இயக்கம் நிச்சயமாக வெற்றி பெறும். ஆக எதுவும் எதிர்பார்க்காத உழைக்கின்ற தொண்டர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இயக்கம் எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் இன்னும் வலுவோடு இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வலு சேர்க்கின்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற நீங்கள் தான். உங்களைப் போல நாங்களும் கீழே இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் இந்த இயக்கத்தில் உழைப்பவர்களுக்கு எப்பொழுதுமே மேலே இடம் உண்டு என்பதற்கு எடுத்துக்காட்டாக அதிமுக விலகி கொண்டு இருக்கின்றது. அதற்கு உதாரணமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்று முதலமைச்சராக பொதுச் செயலாளராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் கருணாநிதிக்கு பின்னால் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பின்னால் உதயநிதி, உதயநிதிக்கு பின்னால் இன்பநிதி என்று வருகின்ற ஒரு குடும்ப இயக்கமாக இருக்கின்ற காலத்தில் அதிமுக ஜனநாயகப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஜனநாயகத்திற்கு மீண்டும் 26ஆம் ஆண்டு நாம் உயிரோட்டம் கொடுக்கின்ற வகையிலே மீண்டும் குளித்தலை தொகுதியை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பேருந்தில் பற்றிய தீயால் பயணிகள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் செயல்படாத போக்குவரத்து துறை அமைச்சரால் அரசு பேருந்துகள் பல்லிழிக்கும் பேரவலம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் முன்விரோதம் காரணமாக மதுபோதையில் கூலி தொழிலாளி கட்டையால் அடித்து கொலை. ஸ்டாலின் மது விலக்கை அமல்படுத்தாமல் அடம் பிடிப்பதால் தமிழகத்தில் கொலை சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதிகளில் இருவேறு இடங்களில் மர்மமான முறையில் 2 ஆண்கள் உயிரிழப்பு. இருவரின் சடலங்களை கைப்பற்றி திருவாடானை போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் 1.5 கிலோ கஞ்சா சிக்கியது. கல்லூரி மாணவர் உட்பட இளைஞர்கள் 3 பேர் சிக்கிய நிலையில் பெற்றோர்கள் கண்ணீர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 கல்லூரி மாணவர்கள் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் சீரழியும் அவலம். ஆந்திராவில் இருந்து தமிழகம் வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற 20 கிலோ கஞ்சா சிக்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் பாரசாலை அருகே கஞ்சா சிக்கிய நிலையில் சென்னை முதல் குமரி வரை சோதனை சாவடி போலீசார் குரட்டை விட்டு தூக்கம்.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளருக்கு லஞ்சம் தர முயன்ற டாஸ்மாக் மண்டல மேலாளர் உள்ளிட்ட 2 சிக்கினர். தீபாவளியை முன்னிட்டு டாஸ்மாக் விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றது அம்பலம். தீபாவளி பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு தமிழக சார்பதிவாளர் அலுவலகங்கள், நகராட்சிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரெய்டு. ஆட்சி மேலிடத்துக்கு செலுத்த வேண்டிய கப்பம் கட்டாததால் பத்திரப்பதிவு துறையில் ரெய்டு நடத்தப்படுவதாக மக்கள் சந்தேகம். தமிழ்நாடு ஆந்திர எல்லையான எளாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 90,000 பறிமுதல். விளம்பர பிரியர் ஸ்டாலின் ஆட்சியில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனில் மந்திரிகளும் கோலோற்றும் நிலையில் தங்களை மட்டும் குறிவைப்பது ஏன் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஊழல் அதிகாரிகள் கேள்வி. திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 72,500 ரூபாய் சிக்கியது. அதிகாரிகளிடம் ஒரு நாளைக்கே இவ்வளவு பணம் சிக்கும் நிலையில் கஜானாவை குறிவைத்திருக்கும் மந்திரிகள் மீது கவனம் செலுத்த ஐடி மற்றும் இடிக்கு மக்கள் வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே பைக் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் மினி லாரி மோதி விபத்து. பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளில் போலி என்சிசி முகாம் நடத்தப்பட்டது தொடர்பான 3 வழக்குகளில் இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் நீதிமன்றம் திருப்தியடையும் வகையில் விசாரணை நடக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. சம்பந்தப்பட்ட 4 தனியார் பள்ளிகளிலும் போலி என்சிசி முகாம் நடத்தப்பட்டது எப்படி? போலி என்சிசி முகாம் நடத்தப்பட்டதன் உள்நோக்கம் குறித்து விரிவான விசாரணை நடத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 1 மணி நேர மழைக்கு வீடுகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீர். மழைநீரில் தனியார் பள்ளி பேருந்து சிக்கியதால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையில் இருந்து 4160 கன அடி நீர் திறப்பால் தென்பெண்ணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வீடுகள் மற்றும் சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் முறையாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியை துன்புறுத்திய விவகாரத்தில் வேலூர் சரக டிஐஜி ராஜலட்சுமி உட்பட 3 அதிகாரிகள் இடைநீக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து ஆயுள் தண்டனை கைதியை துன்புறுத்தி சித்திரவை செய்த விவகாரத்தில் சிபிசிஐடி எஃப்ஐஆர் பதிவு. எவ்வளவு மழை பெய்தாலும் அரசு மருத்துவமனையில் தண்ணீர் தேங்காமல் இருக்க முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் அரசு மருத்துவமனையை இழுத்து மூடுங்கள் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 16 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. மைனாரிட்டி பாஜக மற்றும் திமுக ஆட்சியில் மீனவர்கள் கைது நடவடிக்கை தொடர்கதையாகி வருவதாக வேதனை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு கல்வியில் கணிதம் மற்றும் அறிவியலை படிக்க திணறும் மாணவர்களை கருத்தில் கொண்டு புதிய முடிவு. புதிய பாடத்திட்டத்தின்படி பள்ளி இறுதித் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை 100க்கு 20ஆக குறைக்க முடிவு செய்ததால் மாணவர்கள் மகிழ்ச்சி.